வாங்க வாங்க ஒரு பழமொழி திருத்தம் பண்ணுவோமா? மாமியார் உடைச்சா மண்பானை, மருமக உடைச்சா பொன்பானை அப்படின்னு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்கங்க. உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? அம்மா உடைச்சா மண்பானை, அதே இதை மக உடைச்சா பொன்பானை. அந்த நிலமை தான் நடக்குது எல்லார் வீட்லேயும். இந்த ஆயில் டிஸ்பென்சர் ஃபஸ்ட்டு ஒன்று தான் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தோசை ஊற்றுறதுக்கெலாம் நல்லா ஈவனாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆர்டர் போட்டேங்க. அதை கழுவும் போதே எங்கள் அம்மா உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த தடவை வாங்கின பாட்டில் நல்லா இல்லை, லேசாக கைப்பட்டதும் அப்படியே விழுந்து உடஞ்சிருச்சு, அதனால இந்த பொருள் தான் சரியில்லை அப்படின்னு ஒரு குண்டை போட்டாங்க. இதை நான் உடச்சிருந்தேன்னு வைங்களேன், எல்லாருக்கும் ஃபோனை போட்டு நான் உன்னை பெற்று வச்சிருக்கனே அதுக்கு பொறுப்பே இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் போடுது, அதை உடைக்குது, அதை தூக்கி குப்பையில் போடுதுன்னு ஒரே புறணியாக தான் போயிருந்திருக்கும். அது உடஞ்சது கூட எனக்கு கவலையா இல்லைங்க. அதை நல்ல வேளை நான் உடைக்கலையே அப்படிங்கிறது தான் சந்தோஷமா இருந்து. இந்த மாமியார் கொடுமைகளை பேசுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அம்மா கொடுமைகளை பேசுறதுக்கு மெயினாக யாராவது வந்தே ஆகணும்.